நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இல்ல டெக்ஸ்டைல் இல்ல ஃபேக்டரி இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏர்போர்ட்ல கிரவுண்ட் ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல டிஜே இல்லனா மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக், உங்க ENT சர்ஜன். நான் ஏன் இந்த ஃபீல்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கான்ஸ்டன்டா ஒரு லவுட் நாய்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸா லவுட் நாய்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கும்போது நம்ம காதுக்குள்ள இருக்கிற காக்லியர் ஹேர் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ் அண்ட் பெர்மனன்ட் டினிட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு இரைச்சல் சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ். ஸோ உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகுதுன்றதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்களே அறியாம வீட்டுல உங்களோட டிவி வால்யூமை ரைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா உங்க காதுல ஒரு இரைச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்க இன்னொருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அவங்க பேசுறது உங்களுக்கு புரியாது, 2-3 தடவை ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு வார்னிங் சைன் தான். ஸோ நீங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி லவுட் நாய்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க போன்லயே சவுண்ட் மீட்டர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜா 6 to 8 மணி நேரம் அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க ஒரு 90 டெசிபிளுக்கு மேல லவுட் நாய்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூ ஆர் அட் ரிஸ்க். இந்த ஆப் இல்லாம சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு 1 மீட்டர் தள்ளி இருக்கிற பர்சன் கிட்ட நீங்க சத்தமா பேசினதான் அவங்களுக்கு கேட்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட நாய்ஸ் என்விரான்மெண்ட் மோர் தென் 90 டெசிபிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக்டரிஸ் போய் அப்பப்போ செக் பண்ணிட்டு நாய்ஸ் லெவல்ஸ் கரெக்டா இருக்கான்றதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனா உங்களோட காதை நீங்க பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோ நீங்க கண்டிப்பா உங்களோட காது கேட்கும் திறன், அதாவது ஆடியோலஜிக்கல் ஸ்கிரீனிங்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டை ஒரு 6 months ஒன்ஸ் ரெகுலரா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா அந்த லவுட் நாய்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இல்லாம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் இன்டர்வல்ஸ்க்கு ஒரு அமைதியான இடத்துக்கு போய் பிரேக் எடுத்துக்கும். அண்ட் இந்த சவுண்ட்ல இருந்து உங்களோட காதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இயர் பிளக்ஸ் அண்ட் இயர் மஃப்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இயர் பிளக்ஸை பார்த்துட்டீங்கன்னா ஃபோம் இயர் பிளக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்க காதுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். அண்ட் இயர் மஃப்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா ஹை நாய்ஸ் ரிடக்ஷன் ரேட்டிங் புரிய அந்த இயர் மஃப்ஸை வாங்கி மாட்டிக்கோங்க. இது காதுல மாட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டுற வேண்டாம். நான் இப்போ சொன்ன விஷயம் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, முக்கியமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்க்குறவங்க, ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க, டிஜேயா இருக்கிறவங்க, ஏர்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.